ஒரு சில மாதங்கள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்னோட நெயில் கட்டர் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெஸ்ட் நெயில் கட்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் அமேசானில் கை அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் நெயில் கட்டர் வாங்கினேன். ஸோ அது செம்மையாக இருந்தது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எனக்கு ஷார்ப்பாக இருக்கணும், டக்குன்னு வெட்டணும், அந்த மாதிரி நான் யோசிப்பேன். எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த பொருள் இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. இல்லையா? அதே மாதிரி ஆண்டுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதுவும் நம்மளை விட்டு போகும் பொழுது தான் அதோடைய வேல்யூ தெரியும். இல்லையா? நான் ரசிக்கப்பட்ட டைமில் நம்ம பழைய பாவ எண்ணங்கள் இருக்கோம், பழைய பாவ வழியிலே நம்ம போவோம். அப்போ ஆண்டவர் விட்டு தூரம் போகும் பொழுது ஆண்டவரை மிஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வழி உள்ள தெரியும். இல்லையா? அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் இந்த வழியில போக மாட்டேன், நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அவருடைய பிரசன்ஸ் நம்மளை மூடிக்கணும். ஒரு அந்த மேகங்களுக்குள்ள போனோம்னா அந்த மேகங்கள் எப்படி அவரை மூடி கொண்டதோ அதே மாதிரி காட்ஸ் பிரசன்ஸ் நம்மளை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தை உள்ளே தருவார். அல்லேலூயா. அந்த பிரசனம் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம அந்த பிரசனத்துக்கு தேடிதான் நம்ம போக போறோம் அந்த உலகத்துல இருந்து. அதுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் கூட இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல படிப்போ இல்ல வேலையோ இல்ல நல்ல சம்பாத்தியமோ இதெல்லாம் இந்த உலகத்துல டெம்பரரியா வாழ்றதுக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதுக்காக நம்ம உருவாக்கப்படலை. அல்லேலூயா. இது நம்மளுடைய நிரந்தர வேலையே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வேலை அவர் கூட இருக்கிறது தான், அவருடைய பிரசன்னத்துல சந்தோஷமா இருக்கிறது தான். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்த தியாகத்தை நாம் கொண்டாடுவது, அவரை பாடுவது. அல்லேலூயா. ஏன்னா அவரு நம்மளை இப்படி ரத்த சிந்தி நம்மளை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை உருவாக்கினவரை அவர் இருக்கலாம். ஆனா இப்படி நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக வந்து அவர் உயிரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவர் தாழ்மையாக வேற யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை நமக்காக வந்து பாவம் இல்லாத அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நமக்காக பாவம் ஆகினார். அல்லேலூயா. அதனால நாம் அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நாம அவருடைய பிரசனத்தை தேடி தான் போக போகிறோம். அல்லேலூயா. முழுமையாக பரலோகத்துல அவருடைய பிரசனம் மட்டும்தான். அல்லேலூயா. வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவருடைய பிரசனம் மட்டுமே நிரந்தரம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.